இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான காய்கறி திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. வாங்கி வச்சோன்னே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஐய்யய்யோ! நமக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. இன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட்டு வீக்கெண்டு. ஸோ அது நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. நான் எழுந்ததே ஒரு 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஐய்யய்யோ! அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணாங்க, கிளாஸ் வரலையா அப்படின்ட்டு. அப்புறமா தான் நான் ரெடி ஆகுறேன். எப்படி சப்பாத்தி இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வெஜ் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. நான் எழுந்ததே லேட்டு, என்ன பண்ணுறது? இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் ஓடி போனேன். ஓடி போயிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, இப்போ 11 கிளாஸ்னால் நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே அட்டனன்ஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அட்டனன்ஸ் போயிடும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிட்டு கிளாஸ் என்ட்ரி ஆகிட்டு அட்டனன்ஸ் வச்சுட்டது அப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. அப்புறமா கிளாஸில் ஒர்க் கொடுத்தாங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தோமா, அங்கே போயிட்டு நின்று பார்த்துட்ருந்தேன். என்னடா இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா, இவங்க ஏதேதோ போட்டுட்ருக்காங்க. அது நீங்களே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போகலான்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே 2 பேர் சார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள வர வச்சு சாப்பிட வச்சுட்டு, நான் செஞ்ச ரோல் எப்படி இருக்குடான்னு கேட்டேன். நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஒருத்தன் என்னன்னா ஓகே அப்படின்னா, இன்னொருத்தன் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சுதா, நான் அங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் ஹாஸ்டல் பசங்களாம் எங்கேயோ போயிருந்தாங்க. எங்கேயும் இல்லை, அவங்களுடைய திங்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா அமேசானில் அது போயிட்டு வாங்கிறதுக்கு தான் போயிருந்தாங்க. அப்புறம் நான் டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். போனோடனே அங்கே கிட்ஸ் செக்ஷனில் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக டாய்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம முருகனை பார்க்கணும்ல. முருகர்கிட்ட நீங்கள் எது வேணாலும் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயம் வேண்டினேன், அது எனக்கு நல்லாவே நடந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன்.